fresh தக்காளி இருந்தா போதும் இந்த சைடு டிஷ் 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். வாங்க, I'll show you how I make தக்காளி குழம்பு. முதல்ல ஒரு கப்ல தோரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு இது மூணுத்தையும் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளியை கட் பண்ணி அரைச்சுக்கலாம். டொமேட்டோ நல்லா கிரைண்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு அது டஃப்பா இருக்கு. ஓ, டொமேட்டோ மேல ஸ்பில் ஆயிடுது. ஆனா கவலை இல்லை, ஏன்னா சர்ஃப் எக்ஸல் உள்ளே டொமேட்டோ ஸ்டெயின்ஸ் வெளியே. நம்ம டொமேட்டோ பியூரியை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஊற வச்ச தோரம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச தக்காளி மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீர்க்க வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். தக்காளி கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வரதை பார்க்கலாம். இப்போ நம்ம டெலிஷியஸ் தக்காளி குழம்பு ரெடி. நான் இன்னைக்கு இந்த தக்காளி குழம்ப பாலக் சப்பாத்தியோட சர்வ் பண்ண போகிறேன். பாலக் சப்பாத்தி பண்ணுறதுக்கு முதல்ல பாலக்கை நல்லா அலம்பி கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாலக்கை நல்லா அரைச்சாச்சு. இப்போ மாவில் போட்டு பிசிய வேண்டியதுதான். ஓ, பாலக் மேலெல்லாம் ஸ்டெயின் ஆயிடுது. ஆனால் எனக்கு கவலை இல்லை, சர்ஃப் எக்ஸல் உள்ளே பாலக் ஸ்டெயின்ஸ் வெளியே. நிமிஷத்தில் ரெடி ஆயிடுத்துல இந்த தக்காளி குழம்பும் பாலக் சப்பாத்தியும். சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. செம்ம காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க.